இருக்கிறீங்களா? பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வாங்க, சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவது யாரு? இது வெளிநாட்டு மனைவி வெளிநாட்டு புருஷன்கிட்ட. சரி, இதே தமிழ்நாட்டுல பொண்டாட்டி போன் பண்ணா புருஷங்க பொதுவா நாங்க எடுக்க மாட்டோம். அது ஒரு டேஞ்சரஸ் கால் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம குடும்பத்துல வெட்டுக்குத்தாக போகுதுன்னு அர்த்தம். அட்டன் பண்ணி காதுல வைக்க மாட்டோம். ஆனா அட்டன் பண்ணி காதுல வச்சுட்டோம்னா அந்த இனிமையான குரல் கேட்கும் பாருங்க. ஸ்ரேயா கோஷல் என்ன, சித்ரா என்ன, ஜானகி என்ன, எவ்வளவு இனிமையா கேட்கும் தெரியுமா? அட்டன் பண்ணி காதுல வச்சா உங்க கடல் ஆழமது வல்லவர்கள் கண்டதும் அன்பு கடல் ஆழங்கள் கண்டதில்லையே என்னுடைய வயசினி உருவங்கள் நல்ல உன்னுடைய அன்பு கண்டதானம் இல்லையே எனக்கு நடத்த அட்டன் பண்ணி காதுல வச்சா அந்த இனிமையான குரல் கேட்கும் பாருங்க. பொண்டாட்டிட்ட இருந்து கால் வந்தா அட்டன் பண்ணி காதுல வச்சா எங்க இருக்கிற, எத்தனை மணிக்கு வருவேன், நாங்க சாப்பிட்டோம், உங்க அம்மா கொட்டி வச்சு நீ வேணும்னா வீட்டுல வந்து சாப்பிடு, இல்லன்னா பஸ் ஸ்டாண்ட்ல பரோட்டா வாங்கிட்டு பாடு. இந்த குரலை கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை சந்தோஷமா வீட்டுக்கு வருவானா ஐயா? நாம சின்ன வயசுல இந்த வயசுல இருக்கும் போதெல்லாம் வீட்டுல தூங்குவோம். அம்மா என்ன சொல்லுவா? என் புள்ள சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கு, யாரும் அந்த பக்கம் போவாதீங்க, கதவை தட்டாதீங்க, எழுப்பாதீங்க, இதெல்லாம் அம்மா சொல்லுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி விட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கணும், அதை பாட்டு என் பொண்டாட்டி சந்தோஷப்படுவான்னு சொல்ற ஆம்பளைங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பாப்போம். பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துக்கிறாங்களா? அடி விழுனா இருக்கட்டும். இல்ல அவர் தூக்கிட்டு பாக்குறாப்ல, தூக்கிட்டு நல்ல வேலை பாத்துட்டாப்ல. 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கினா போதும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எழுந்துருங்க, வீடு கழுவணும் எழுந்துருங்க, கரண்ட் பில் அதிகமாகுது எழுந்துருங்க, அப்பதான் மிக்சியை தருவு புருன்னு வைக்கிறது, அப்பதான் ஓடுற ஃபேனை நிறுத்துறது. அன்னைக்கெல்லாம் என் பொண்டாட்டி வந்து எட்டி ஒரே உதவ விட்டா கட்டுல. எதுக்கு நீ உதைக்கிறேன்னு, உங்க அம்மாவுக்கு அறிவு இருக்குதான். எங்க அம்மாவுக்கு அறிவு இருந்தா ஒன்னு எதுக்கு என்ன கட்டி வைக்க போறாங்க நினைச்சுன்னு என்ன பிரச்சனை சொல்லுன்னு வெளியில போய் பாருன்னா வெளியில போய் பார்த்தேன். என் மகன் ஒரே ஒரு பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டு தான். ஒரு பிஸ்கெட் எவ்வளவு போறோம்? என்ன ஒரு 5 ரூபா இருக்கும், ஒரு 5 ரூபா இருக்கும். ஒரே ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டு தான். ஏண்டி தம்பி பிஸ்கெட் சாப்பிடுறான், அதுல என்ன இருக்குதுன்னு. குழந்தை 2 வயசுல பிஸ்கெட் சாப்பிடுறான் தெரியுமா? 2 வயசு பிள்ளைக்கு உங்க அம்மா பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவன் பாத்ரூம்ல போய் உட்கார்ந்தான்னா உனக்கு அடைச்சிக்க தெரியுமா? அம்மா வலிக்குதுன்னு அழுவான் தெரியுமா? உங்க அம்மா எவ்வளவு பெரிய குடும்பக்காரி தெரியுதான்னா. ஏண்டி ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்ததுக்காடி எங்க அம்மா கொடுமைக்காரி. நான் நேரா எங்க அம்மாட்ட போனேன். எம்மா உன் மகனுக்கு நீ என்ன வேணா வாங்கி கொடுமா, அவன் மகனுக்கு இனிமே நீ எதுவுமே வாங்கி கொடுக்காதமான்னு. போன வாரம் என் மாமியார் வீட்டுக்கு போற ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை வச்சு தின்னு சார். நான் பிஸ்கெட்டையும் பாக்குறேன், என் புள்ளையும் பாக்குறேன், என் மாமியார் மூஞ்சையும் பாக்குறேன். என் பொண்டாட்டி டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டா தெரியுமா இவன் எதுக்கு பாக்குறான்னு. என்ன பாக்குறீங்க தம்பி பிஸ்கெட் சாப்பிடுறதையா? பெரிய பசுக்குது பசுக்குதுன்னு அழுதான் தெரியுமா? உங்க அம்மா இருந்தா பார்த்துட்டே உட்கார்ந்து இருப்பாங்க தெரியுமா? எங்க அம்மா அவங்களே கடைக்கு போய் அவங்களே வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஏண்டி எங்க அம்மா கொடுத்தா அடிச்சுக்கும், உங்க அம்மா கொடுத்தா மட்டும் 5 மோட்டர் வச்சா வரும். என்னங்க நான் மேடையில தான் இவ்வளவு எல்லாம் பேசுறேன்ல. சரி, ஆனா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நான் உண்டு ராமாயண புஸ்தகம் உண்டு நான் அமைதியா உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அப்படி படிப்பா நடுவர் போன வாரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி வந்தா, யோ என்ன பார்த்தாலும் புக்கு படிச்சுட்டே இருக்கிற, வீட்டுல நாய் புண்ணாலும் தெரியாது, ஒரு 8 பாத்து கண்டு போயிட்டா. சரி, அவங்க அம்மாட்ட போய் சொல்லி இருக்கிறான், அந்த ஆள் புக்கு படிச்சுக்கிறான், நீ போய் பாத்துக்கமா வீட்டு. இது எனக்கு தெரியாது. நான் உட்காந்து புக்கு படிச்சுக்கிறேன். எங்க வீட்டு வேலைக்காரி வந்துச்சு, ஐயா படிச்சுன்னு இருக்கிறாரே சாப்பிட்டாரா என்னன்னு தெரியலன்னு கிச்சன் போடுச்சு. ஐயா துணியெல்லாம் அழுக்கா இருக்குமே பாத்ரூம் போடுச்சு. வேலைக்காரிய பாக்கலங்க, புக்க தாங்க படிச்சுன்னு இருந்தேன். நீ ராமாயணம் படிக்கிற அப்படி படிச்சுன்னு இருக்கிறேன். அந்த நேரம் என் பொண்டாட்டி எண்ணெய் ஊத்தி வச்சாலோ தண்ணியை ஊத்தி வச்சாலோ தெரியல, அதுல கால வச்ச வேலைக்காரி ஐயோ ஐயா. நம்ம படிக்கிறது ராமாயணம் சார். நம்ம பொண்டாட்டி கீழே விழுந்தானே, இன்னொருத்த பொண்டாட்டி கீழே விழுந்தானே சார். ஓடி போய் ஒரு கையில ராமாயணம் ஒரு கையில வேலைக்காரி அப்படி தாங்கி பிடிச்சோம் சார். அந்த நேரம் பார்த்து என் மாமியாக்காரி தலைவாசல்ல வந்து நின்னா, மாப்பிள்ள இது எத்தனை நாளா நடக்குதுன்னா. அத்தை வெள்ளிக்கிழமை நடக்குது அத்தன்னு. நான் ராமாயணம் படிக்கிறத சொன்னேன். என் மாமியாக்காரி நேரா என் பொண்டாட்டிட்ட போய் எல்லா வீட்லயும் வேலைக்காரி கீழே வந்தா ஐயோ அம்மான்னு தாண்டி கத்துவாங்க, ஓ வீட்டுல மட்டும் ஐயோ ஐயான்னு கத்துறாடி விசாரிச்சு அடிட்டு போட்டான்.
எதையெல்லாம் நோட் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு பிரச்சனை வருது. நீங்க எவ்வளவு சண்டையா? எனக்கு ஒட்டுமொத்தமாவே சந்தேகம் இருக்கு. அவர்களே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ பிஎஸ்சி. எம்ஏ எம்பிள் பிஹெச்டி. ஆமா. சரி, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? பொண்டாட்டிகள் எத்தனை வகைப்படும்? பொண்டாட்டி எத்தனை வகைப்படும்னா பிஎஸ்சில சொல்லி தராங்க. இல்ல நிறைய படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, பொண்டாட்டிக்கு எத்தனை வகைப்படும்? பொண்டாட்டி எல்லாம் நம்ம வகைப்படுத்தி வச்சிருக்கேன் தெரியலையாப்பா. நான் கொரோனா காலகட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன். பொண்டாட்டிகள் 3 வகைப்படும். எப்படி? சோறு ஆக்கி குழம்பு ஊத்துறாங்க, தட்டுல அள்ளி சாப்பிடலாம்னு போறீங்க, சாப்பாடு நல்லாவே இல்ல, இதெல்லாம் ஒரு குழம்பு அடின்னு அடிக்கிறது கையை ஓவறீங்க. அடிக்கூடாதுன்னு அடிச்சா தினத்தந்தியில கட்ட கட்டி கேஸ் போட்டு முது உரிச்சு எடுத்துறாங்க இப்பெல்லாம். அதனால கையை ஓங்குற உடனே வர்ற ரியாக்ஷன் வச்சு 3ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, என்னடி குழம்பு வச்சிருக்கிற, இதெல்லாம் ஒரு குழம்பா? அடிடா, அடி பாப்போம். அடிக்கிறதுக்கு கையை ஓங்கி வர அப்படி கத்துச்சுன்னு வச்சுங்க, அது கேட்டகரி நம்பர் 1. அப்பதான் கோவப்படும், அப்பயும் மறந்துடும். அது கேட்டகரி நம்பர் 1. சரி. கேட்டகரி நம்பர் 2, என்னடி குழம்பு வச்சிருக்கிற, இதெல்லாம் ஒரு குழம்பா? அவ பேசுறது அவளுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. ஆனா அழுதே காரியத்தை சாய்ச்சிருவா. அவ கேட்டகரி நம்பர் 2. கேட்டகரி நம்பர் 3 இதான் ரொம்ப முக்கியமான கேட்டகரி. என்னடி குழம்பு வச்சிருக்க, இதெல்லாம் ஒரு குழம்பா? அமைதியாவே உட்கார்ந்திருப்பா. ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன், அப்பவும் பதில் சொல்ல மாட்டா, அமைதியாவே உட்கார்ந்திருப்பா. அமைதியா இருக்காளேன்னு அவளை மட்டும் நம்பிடாதனே. அவதானே எப்ப வேணா நமக்கு சோத்துல விஷம் வச்சு கொண்டுருவா. பேசுற புள்ளைய கூட நம்பிடலாம். நடுவுல இதெல்லாம் விஜயகாந்த் பாட்டுல கொடுத்தாரு தெரியுமா? கண்டு மயங்கவில்லை, அவ முகத்தை கண்டா குடிக்கவில்லை, புரியவில்லை, அவனுக்கு என்ன தெரியவில்லை, சம்சாரம் ஒரு சன்னியாசம் ஒரு நடுவர் அவர்களே, ஆகவே நான் கேட்கிற கேள்விக்கு ஒரே கேள்விக்கு அன்னலட்சுமி வந்தாலும் சரி, யோகதர்ஷினி வந்தாலும் சரி பதில் சொல்லணும். ஏமா உங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கும் இல்லையா? குழந்தை பிறந்தா ஒரு 2 வயசு ஆகும் இல்லையா? அந்த 2 வயசு குழந்தைய புருஷன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீங்க என்ன கேட்பீங்க? எனக்கு அப்பா பிடிக்குமா இல்ல அம்மா பிடிக்குமா? அந்த பையன் என்ன சொல்லுவான்? நாமெல்லாம் என்ன சொல்லுவான்? எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும். அம்மா தான் பிடிக்கணும்னே உங்க முகம் எப்படி மாறும்? என் பிள்ளைக்கு என்னதான் பிடிக்கும், அவனுக்கு எல்லாம் நான் தான் செய்யறேன், குளிக்கட்டுல இருந்து பவுடர்ல இருந்து எல்லாம் நான் தான் செய்யறேன், என் பிள்ளைக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, வெறும் 2-3 வயசு வளர்த்ததுக்கு உன் மகன் உன் பேச்சதான் கேட்கணும்னு நினைக்கிற நீங்க எல்லாரும் பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவனை வேலைக்கும் அனுப்பி கொண்டு வந்து உங்களை பொண்ணும் பார்த்து கட்டி வைக்கிற உங்க மாமியார் பேச்ச மட்டும் உன் புருஷன் கேட்க கூடாதுன்னு அவனை கொடுமைப்படுத்துறீங்களே கல்யாணத்துக்கு அப்புறம். இந்த வாழ்க்கை எங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்ன்ற கேள்வி இந்த மண்டலத்துல வச்சு இதுக்கு எதிரணியில இருந்து வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. எந்த ஒரு சரக்குன்னு தெரியல, உனக்கு இறங்க மாட்டேன். உலகம் ரொம்ப அருமையா பேசினாரு. இவ்வளவு பெரிய மக்கள் உட்கார்ந்து இப்போ நல்லா ரசிச்சிங்க. அது ரொம்ப முக்கியம். என்ன வச்சுங்களேன், அவர் சொல்றது உண்மையான விஷயம். அவங்கவுங்க சொந்தக்காரங்க வந்தால் எவ்வளோ பார்க்குறாங்க, நம்ம சொந்தக்காரங்க வந்தால் எப்படி பார்க்குறாங்கன்னு அவர் சொல்கிறார். வேறு இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கைத்தட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டாக கைத்தட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளவு மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்காத்தங்க, சூப்பரா தங்க, வெரி குட் ராத்தங்க. அப்பா பொண்ணை ஒரு முறை சொல்ல மாட்டார். ஆனால் அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான். நேரம் வருவான், அம்மா யாரும்மா சமைச்சது? உங்க அக்கா தாண்டா. சனியனை போற இடத்துல உசுர வாங்க, காசு கொடுமா, நான் வெளியே போய் சாப்பிட்றேன். இது என்னமா பசையை கண்டு வச்சிருக்காவ கேட்பானா இல்லையா? உண்மையாவே பார்த்தீங்கன்னா உலகத்துல
உண்மையா சொல்ல போனா பசங்க இருக்காங்கல்ல, இப்ப அப்பா வந்து வெளியூர் போயிருப்பாரு, வேலை விஷயமா போயிருப்பாரு. ஆனா பொண்ணு வந்துருச்சான்னு விசாரிப்பாரு. யாரு? காலேஜ் விட்டு ஸ்கூல் விட்டு பொண்ணு வந்துருச்சான்னு விசாரிப்பாரு. என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் வைரம் வந்துருச்சா, என் பட்டு வந்துருச்சா, எங்க அம்மா வந்துருச்சா, இது வரைக்கும் கேட்பாரு. யார? பொண்ண. பையனை எப்படி தெரியுமா கேட்பாரு? துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான். இப்ப நீங்க எல்லாம் பாருங்க, எல்லா பசங்களுக்கும் அம்மாவும் தான் பிடிக்கும். கரெக்டா கை தட்டுங்க. எல்லா பசங்களும் அம்மாவும் தான் பிடிக்கும். அது 16 வயசு ஆகட்டும் நேரம் வருவான். இவர் எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிட்ட? மகாலட்சுமா இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸ்? எப்ப பார்த்தாலும் வள்ளுவல்னு விழுவுறாரு. அது 18 வயசு ஆகட்டும். உங்க வீட்டுக்காரரை சொல்லி வை, அடிக்கே நம்ம ரூட்ல கிராஸ் பண்றேன், உனக்காக தான் பாக்குறேன். காட்டுல இருக்கானா இல்லையா? நான் உண்மையா சொல்ல போனா வாழ்க்கையில எது தெரியுமா? ஆனா அந்த அம்மா அந்த பையனை விட்டே கொடுக்காது. எப்படி தெரியுமா விட்டு கொடுக்காது? அவன் வந்தே இருக்க மாட்டான் ஸ்கூல் விட்டு கூட. இப்பதான் அந்த வந்துட்டு பக்கத்துல போறான், இப்பதான் வந்துட்டான். பின்னாடி தான் அவன் தங்கச்சி சொல்லுவான், அப்பா அண்ணன் வரல, ஏன்னா போட்டு கொடுக்கதான் அது வேலை. 2 பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யாரு தெரியுமா? உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார், அம்மா ஒருத்தி தான். அதுக்குன்னே ஒரு டயலாக் வச்சிருக்கேன். நீங்க எங்க போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க? அதான் அவனுக்கு நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லை. ஆடி போய் ஆவணி வந்து அவன் டாப்ல வந்துருவான். ஆனா ஒரு வீட்டுல ஒரு 20 லட்டு செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 3 லட்டு எடுத்து அந்த அம்மா பத்திரமா வச்சிருக்கோம். ஏன்னா இந்த சின்ன பையன் வந்து கேட்பான்னு தெரியும். இந்த சின்ன பையன் வருவான், அம்மா லட்டு ஏன்டா நீ அப்பா சாப்பிடலையா? அப்பா சாப்பிட்டது அப்படின்னா இப்ப வேணும்னு அர்த்தம். தனக்குன்னு வைத்திருந்த அந்த லட்டை கூட எடுத்து அவனுக்கு கொடுத்து அழகு பார்க்கிற ஒரே உயிரினம் தாயை தவிர உலகத்துல யாருமே கிடையாது. அதனால கண்ணாக சொன்னார், யார் தெரியுமா? அம்மா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிக்கிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறக்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் இது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதனம் உலை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேன்னா யாரோ இல்லேடா. அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேன்னா யாரோ இல்லேடா. தங்கம் கொண்ட பூமி பூமி தாங்கி கொண்ட சாமி சாமி, மறந்தானி சித்தவனே தாண்டா. அந்த முத்தமைய நினைச்சா நீ முத்தவனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லைனா, அவ இல்லைனா யாரும் இல்லைனா. பெருங்கைய மீசி கொண்டு நகில் சுமந்து விட்டு இரவா பகலாம் வென உழைச்சது. அருகில் பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனையோ தாயிங்க எங்க தமிழ்நாட்டில். என் தாய் அவளும் யாரு எந்த ஊரில் தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போனா. தாயின் கால வணங்கி விட்டுட்டு வாடா. அவனா உலகம், அவனா தெய்வம். பெத்த மனசு புத்தத்திலும் புத்தமனா, இந்த பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமனா. தெய்வம் அது தாய்க்கு கீழதான், தாயவன் சாமி வேலனா. 1000 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் அம்மா கையால ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு ஈடாகாது சார். அதான் உண்மையான உண்மை. அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வருகிறார் காரைக்கால் யோகதர்ஷி அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷங்கள் மத்தியில்
தாய் கிழவி